பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் ஹாமிசு, ஐந்தாவது பாடம். இந்த பாடத்தில் நம்ம சில பாயிண்ட்ஸ் முதல்ல பார்த்துருவோம். கிதாபு முஹம்மதின் அப்படின்னா முஹம்மதுடைய புத்தகம்னு அர்த்தம். இதில் நமக்கு ரெண்டு வார்த்தையை ஒரு அமைப்பில் ஒன்று சேர்த்துருக்கோம். கிதாபுன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, முஹம்மதுங்கிறது ஒரு வார்த்தை. இது ரெண்டும் இப்போ தனித்தனி வார்த்தையாக இருக்கு. இப்போ ரெண்டும் இது தனித்தனி வார்த்தையாக இருக்குது. இதை இந்த அமைப்பில் ஒன்று சேர்த்துருக்கோம். பாருங்கள், கிதாபுன்ல இருக்கிற ரெண்டு லம்மாவை ஒரு லம்மாவை ஆக்கியிருக்கோம். முஹம்மதுங்கிற அந்த ரெண்டு லம்மாவை ரெண்டு கஸ்ராவை ஆக்கியிருக்கிறோம். இதுதான் அந்த அமைப்பு, கிதாபு முஹம்மதின். இலக்கணத்தில் இந்த முதல் வார்த்தைக்கு முலாஃபுன் அப்படின்னு பேர், முஹம்மதின்ங்கிறதுக்கு முலாஃபுன் இலைஹின்னு சொல்லி பேர் இலக்கணத்தில். இப்போ முலாஃபுன் இலைஹி எப்போவுமே ஜேரில் தான் முடியுங்கிறது அது இலக்கணம். கிதாபு முஹம்மதின் அப்படிங்க ஆகும்போது முஹம்மதுடைய புத்தகம் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு வருது. அதே மாதிரி நமக்கு யாசிருன் அப்படிங்கிறது பேர், யாசிருன் அப்படிங்கிறது முழு பேர். இதுக்கு முன்னாடி யாங்கிறது வந்துச்சுன்னா அப்போ யாசிரூன் ஆகிடும். யாசிருன்னுங்கிறது யாசிரூன் ஒரு தம்மா ஆகிடும். யாசிரே, ஓ யாசிர் அப்படின்னு அர்த்தம். யானா ஓன்னு கூப்பிட்றோம்ல, அந்த தான் யா, கூப்பிட்றதுக்காக உள்ள யா. யா யாசிரு, யாசிரே அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு, முஹம்மதுடைய புத்தகமா ஆனா கேள்வி கேட்குறோம். முஹம்மதுடைய புத்தகமா இது, யாசிரே, ஓ யாசிர், யாசிரே முஹம்மதுடைய புத்தகமா இது அப்படின்னு கேட்குறோம். யாசிரே அப்படின்னு முதல்ல கூப்பிட்டுக்கலாம். முஹம்மதுடைய புத்தகமா இது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். லா, இல்லை. ஹாதா கிதாபு ஹாமிதின், இது ஹாமிதுடைய புத்தகம். இல்லை, இது ஹாமிதுடைய புத்தகம். நோ, லா ஹாதா கிதாபு ஹாமிதின். இது அந்த அடிப்படையில் தான் ஹாமிதுடைய புத்தகம் அப்படின்னு. முதல் வார்த்தைக்கு லம்மா ஒரு லம்மா இருக்கு, அடுத்த வார்த்தைக்கு ரெண்டு கஸ்ரா இருக்கு. ஐன கிதாபு முஹம்மதின், முஹம்மதுடைய புத்தகம் எங்கே? ஐன கிதாபு முஹம்மதின். ஹுவ அலல் மக்தபி ஹுனாக, அது அங்கே மேஜையின் மீது இருக்கிறது. ஹுவ அலல் மக்தபி ஹுனாக, அல வந்தால் சேர் வரும் நமக்கு தெரியும். அலல் மக்தபி, ஹுனாக்கனா அங்கே. ஹுவ அலல் மக்தபி ஹுனாக. ஐன தஃப்தரு அம்மாரின், ஐன தஃப்தரு அம்மாரின், அம்மாருடைய நோட்புக் எங்கே? அம்மாருடைய நோட்புக் எங்கே? ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி, ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி. இங்கேயே ஒரு லம்மா வந்துச்சுன்னா அல் வந்ததுனால அல் முதர்ரிசுன் நம்ம படிச்சிருக்கோம். முதர்ரிசுன், முதர்ரிசுன் இருக்கா? இப்போ எப்போ இதுக்கு முன்னாடி அல் வந்துருமோ அப்போ அது கடைசியில் இருக்கிற அந்த தன்வீன் போய் ஒரு லம்மா ஆகிடும், அல் முதர்ரிசுன் ஆகிடும். இப்போ இதுக்கு முன்னாடி முதாஃப் வந்துச்சுன்னா அப்போ இது முதாஃப் இலைஹி ஒரு ஜேர் ஆகிடும். ஒரு லம்மா ஒரு கஸ்ரா. ரெண்டு லம்மா இருந்தால் ரெண்டு கஸ்ரா, ஒரு லம்மா இருந்தால் ஒரு கஸ்ரா. ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி, ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி. இந்த மக்தபின்னு இதுக்கு கஸ்ரா வந்ததுக்கு காரணம் இந்த அலா வந்ததுனால இதுக்கு கஸ்ரா வந்துச்சு. அல் முதர்ரிசிக்கு கஸ்ரா வந்ததுக்கு காரணம் இது மக்தபுக்கு முதாஃப் இலைஹியா வந்திருக்கு. மக்தபி முதாஃப், அல் முதர்ரிசி முதாஃப் இலைஹி. ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி, அது 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 அலா மக்தபில் முதர்ரிசி, முதர்ரிசுடைய டீச்சருடைய ஆசிரியருடைய மேஜை மீது இருக்கிறது.
கலமு மன் ஹாதா யா அலி, கலமு மன் ஹாதா யா அலி. பாருங்க, கலமு ஹாமிதுன்னு சொன்னா நமக்கு ஹாமிதுடைய பேனா அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி கலமு மன்னா, மண்ணுன்னா யார், அப்ப யாருடைய பேனா. கலமு ஹாமிதின் ஹாமிதுடைய பேனா, கலமு மன் யாருடைய பேனா, இது அலியே. கலமு மன் ஹாதா யா அலியோ, யாருடைய பேனா இது, ஓ அலி. ஹாதா கலமுல் முதர்ரிசி, இது முதர்ரிசுடைய பேனா, இது முதர்ரிசுடைய பேனா, இது ஆசிரியருடைய பேனா. ஹாதா கலமுல் முதர்ரிசி, இது ஆசிரியருடைய பேனா. ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, ஹகீபான பேக், பை. முதர்ரிஸ் ஆசிரியருடைய பை எங்கே, ஆசிரியருடைய பை எங்கே. ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, ஹகீபத்து முதாஃப், அல் முதர்ரிசி முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி எப்போவுமே சேர்ல முடியும். முதாஃபுக்கு அல்லும் வராது, தன்வீன் ஆகிய 2 லம்மாவோ 2 ஃபத்ஹாவோ 2 கஸ்ராவோ வராது. ஒரு லம்மாவோ ஒரு ஃபத்ஹாவோ ஒரு கஸ்ராவோ தான் வரும். அல் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய பை எங்கே. ஹிய தஹ்தல் மக்தபி, அது மேஜையின் கீழே இருக்கிறது, அல்லது அடியில் இருக்கிறது. அடியில் அப்படிங்கிறதையும் சொல்லலாம், கீழேங்கிறதையும் சொல்லலாம். ஹிய தஹ்தல் மக்தபி, தஹ்தனா அடியில், கீழே. இந்த தஹ்தங்கிறது ஜபர்ல தான் இருக்கும். எப்போ அது சாதாரணமாக ஜபர்ல தான் இருக்கும். தஹ்த, ஹிய தஹ்த அல் மக்தபி, ஹிய தஹ்தல் மக்தபி. இது தஹ்த முதாஃப், அல் மக்தபி முதாஃப் இலைஹி. அப்போ இது ஒரு தடவை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அத்தர்சுல் ஹாமிசு சயீதுன் அகிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரு, யாசிருன் லா, ஹாதா கிதாபு ஹாமிதின். சயீதுன் ஐன கிதாபு முஹம்மதின், யாசிருன் ஹுவ அலல் மக்தபி ஹுனாக. சயீதுன் ஐன தஃப்தரு அம்மாரின், யாசிருன் ஹுவ அலா மக்தபில் முதர்ரிசி. சயீதுன் கலமு மன் ஹாதா யா அலியு, அலியுன் ஹாதா கலமுல் முதர்ரிசி. சயீதுன் ஐன ஹகீபத்துல் முதர்ரிசி, அலியுன் ஹிய தஹ்தல் மக்தபி. பாருங்க, ஹகீபா இதான், இதான் ஹகீபா, இதான் மக்தபு. இப்போ மக்தபுக்கு கீழே தானே இருக்கு, அதனால தஹ்தல், தஹ்தல் மக்தபி, தஹ்தல் மக்தபி, ஹிய தஹ்தல் மக்தபி. இப்போ நமக்கு இதெல்லாம் எக்ஸசைஸு இருக்குது. இந்த இவ்வளோ எக்ஸசைஸை இன்ஷால்லா நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணும், இந்த புக்கை ஒன்று கடையில் போய் விலைக்கு வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது நெட்டில் இருந்து அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லலாம். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் www.toronto.com அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, சாரி, LQ Toronto.com போயிட்டோம்னா அது ஒரு சைட் இருக்குது, யூஸ்ஃபுல் சைட்டு. இதில் ஃபுல்லாக இந்த புக்கை வந்து இங்கிலீஷில் நடத்தி நமக்கு போட்டிருக்குறாங்க. இதை கூட நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இது மூலமாக கூட நம்ம படிச்சுக்கிடலாம். இதில் இந்த புக்குடைய டவுன்லோட்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ஒன்லி பர்சனல் யூஸுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க.
இதை வச்சு நம்ம கமர்ஷியலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வியாபார நோக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இதோ இருக்கு பாருங்க, மதீனா புக்ஸ் அரபிக் டெக்ஸ்ட். இதில் இதான் ஃபஸ்ட்டு புக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் இப்படியும் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் லிங்கஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி சேவ் ஆயிரும். 10.1 MB இருக்குது. இது மாதிரி எல்லா புக்கு 3 புக்கு உங்களோட 3 புக்கு இருக்குது. அந்த 3 புக்கையும் நீங்கள் அரபிக் 2 அரபிக் 3 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் நம்ம லாபம் கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாடத்தை அடுத்த இதில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.